இதை உங்களிடம் பகிர எனக்கு ஒரு தயக்கம் உள்ளது. ஏனென்றால் துவா பற்றி நீங்கள் இதுவரை கற்றுக்கொண்ட அனைத்திற்கும் இது முற்றிலும் முரணாக இருக்கும். ஆனால் எனது வாழ்க்கையில் நான் கேட்கும் ஒவ்வொரு துவாவும் அங்கீகரிக்கப்படுவதற்கு இதுதான் சரியான வழியாகும். கடந்த காலத்தில் நீங்கள் ஒன்றை விரும்பினால் அதற்காக துவா செய்யுங்கள், அது ஏற்றுக்கொள்ளப்படும் வரை இறைவனிடம் கெஞ்சிக் கொண்டே இருங்கள் என்று கற்றுக்கொண்டிருப்பீர்கள். உதாரணமாக, உங்களுக்கு பணம் வேண்டுமென்றால், அல்லாவே தயவு செய்து எங்களுக்கு பணம் கொடுங்கள், யா அல்லா எங்களுக்கு பணம் வழங்குங்கள் என்று அல்லாஹ் அவர்கள் ஏற்கும் வரை மீண்டும் மீண்டும் கேட்கிறீர்கள். ஆனால் இது முற்றிலும் தலைகீழான முறை என்று நான் சொன்னால் என்ன நினைப்பீர்கள்? இதனால் வருத்தமடைந்த மக்கள், அல்லாஹ் அவர்களே எல்லா துவாக்களுக்கும் பதிலளிப்பதாக கூறுகிறார்களே, பிறகு ஏன் எனது துவாவை அவர்கள் ஏற்கவில்லை என்று நினைக்க தொடங்குகிறார்கள். ஆனால் இங்கே ஒரு நுணுக்கம் இருக்கிறது. எல்லா துவாக்களுக்கும் தான் பதிலளிப்பதாக அல்லாஹ் அவர்கள் கூறவில்லை. ஒவ்வொரு தாவாக்கு பதிலளிப்பதாகத்தான் அல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். துவா அல்ல, தாவா. இது இரண்டும் ஒன்றுதானே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இல்லை, இவை இரண்டும் ஒன்றல்ல. துவா என்பதே நீங்கள் ஒன்றை கேட்பது, தாவா என்பது நீங்கள் ஒன்றை அழைப்பது. எனவே நீங்கள் அல்லாஹ் அவர்களை உங்களுக்குள் அழைக்கும்போது அவர்கள் 100% பதிலளிப்பார்கள். அதனால் நான் என்ன செய்கிறேன் என்றால், அல்லாவின் திருநாமங்களில் ஒன்றை அழைக்கிறேன். உதாரணமாக, அர் ரஸாக், வாழ்வாதாரம் அளிப்பவன் என்ற பெயரின் மூலம் அல்லாஹ்வுடன் என்னை இணைத்துக் கொள்கிறேன். நான் வார்த்தைகளை பயன்படுத்துகிறேனா? இருக்கலாம். ஆனால் நான் செய்வது என்னவென்றால், அந்த திருநாமத்தின் கருத்தோடு என்னை இணைப்பதுதான். அர் ரஸாக் என்பதின் நோக்கம் என்ன? எப்போதும் உங்களுக்கு ரிஸ்கை வழங்கிக் கொண்டிருப்பவன் என்பதுதான். அல்லாவின் ரிஸ்க் முடிவற்றது என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஒவ்வொரு படைப்பிற்கும் அவர்கள் ரிஸ்கை வழங்குகிறார்கள். எனவே சுற்றி பாருங்கள், கவனியுங்கள். அல்லாஹ் அவர்கள் எப்போதும் வழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்களது வாழ்வாதாரம் எப்போதும் முடிவற்றது என்பதற்கான ஆதாரத்தை உங்கள் மூளைக்கு கடுங்கள். இப்போது நான் என்ன செய்கிறேன் என்றால், எனக்கு எப்போதும் எல்லாம் வழங்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது என்ற உணர்வோடு இந்த உலகில் உலவுகிறேன். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், உங்களுக்கு ஏற்கனவே எப்போதும் கிடைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. உங்களுக்கு கண்கள், காதுகள், மூளை இருந்தால் நீங்கள் ஏற்கனவே மிகச்சிறந்த முறையில் வழங்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் பரிசுகளை வழங்குபவன், மகா கருணையாளன், எதனோடும் சாராதவன் ஆகிய அல்லாவின் திருநாமங்களின் நிழலில் நீங்கள் வாழ்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு வாழும்போது அதுதான் உங்கள் நஃப்ஸ். அல்லாஹ் அவர்கள் என்ன கூறுகிறார்கள்? உங்கள் உள்ளத்தில் இருப்பதை நீங்கள் மாற்றாதவரை உங்கள் வெளிப்புற நிலையை நான் மாற்ற மாட்டேன் என்கிறார்கள். உங்கள் உள்மனதை மாற்றும் வழி அல்லாஹ் அவர்களை உங்களுக்குள் அழிப்பதன் மூலம் தாவா செய்வதுதான். அல்லாவே எனக்கு பணம் கொடுங்கள் என்று ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டும் கேட்பது இதில் நோக்கமல்ல. ஏனென்றால் அப்படி செய்யும்போது உங்களிடம் அது இல்லை என்பதையே நீங்கள் உறுதிப்படுத்துகிறீர்கள். இல்லாமையிலிருந்தே நீங்கள் செயல்படுகிறீர்கள். மாறாக நீங்கள் தாவா செய்தால், அதாவது அல்லாவின் திருநாமத்தோடு இணைந்து அவர்கள் ஏற்கனவே ரிஸ்கை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரத்தை தேடினால், நீங்கள் ஏற்கனவே ரிஸ்கை பெற்றுக் கொண்டிருப்பவரை போல செயல்படுவீர்கள். உங்கள் உள்நிலை ஏற்கனவே அப்படி மாறிவிடும். இதுதான் முக்கிய புள்ளி. ஒரு படைப்பு வெளியுலகில் உருவாவதற்கு முன்பே அந்த நிறைவான உணர்வு உங்களுக்குள் வந்துவிட வேண்டும். அதனால்தான் நீங்கள் ஒன்றை விரும்பினால் அல்லாஹ் அவர்கள் ஆகுடி என்று கூறுகிறார்கள். அது ஆகிவிடுகிறது. ஆனால் ஆகுதல் என்பது ஏதோ புதிதாக உருவாக்குவது மட்டுமல்ல, அது உங்கள் உள்ளத்திற்குள் நடக்கும் மாற்றம். அல்லாஹ் அவர்கள் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற உணர்வோடு நீங்கள் வாழும் அந்த நிலையை அடைவதுதான். அதன் பிறகு இந்த ஜட உலகம் மாற்றமடைய நேரமெடுக்கும். அதனால்தான் வானங்களையும் பூமியையும் படைக்க அல்லாஹ் அவர்கள் 6 நாட்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஏன்? இந்த ஜட உலகத்திற்கு என்று சில விதிகள் உள்ளன என்பதையும், நீங்கள் அந்த விதிகளுக்கு உட்பட்டு பொறுமையுடன் நடக்க வேண்டும் என்பதையும் காட்டவே இது. எனவே இந்த தாவா உணர்வோடு நீங்கள் தொடர்ந்து உறுதியாக இருக்கும்போது, காலப்போக்கில் உங்கள் முழு யதார்த்தமும் மாறுவதை நீங்கள் காண்பீர்கள்.